STH ICT கன்சல்டன்டின் ஏற்பாட்டில் தேசிய நிலையிலான செயற்கை நுண்ணறிவு போட்டி நேற்று ஏசிய பசிபிக் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷனில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். டாக்டர் ஆர் சிவபிரகாஷும் ஏசிய பசிபிக் பல்கலைக்கழகத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி குர்பர்தீப் சிங்கும் இந்த போட்டியின் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு வருகையாளர்களாக கலந்து கொண்டனர். இப்போட்டிக்கு புரொஃபசர் டாக்டர் செல்வகுமார் சாமுவல், டாக்டர் கோகிலா மலர் காளிசாமி, TS திரு உமாபதி ஏகநாதன் ஆகியோர் நீதிபதிகளாக பொறுப்பேற்றிருந்தனர். STH ICT கன்சல்டன்ட் நடத்திய இப்போட்டி மலேசியாவின் இலக்கவியல் கல்வி பயணத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். கடந்த 4 ஆண்டுகளாக நாடு முழுவதும் 25 தமிழ் பள்ளிகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வியறிவை மேம்படுத்தும் பணிகளில் STH ICT ஆலோசகராக ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டி இளம் மாணவர்களின் மனதில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஆர்வத்தையும் கணக்கீட்டு சிந்தனையையும் புதுமைக்கான திறனையும் வளர்க்கும் ஒரு முயற்சியாகும் என தமதுரையில் குறிப்பிட்டார் டாக்டர் சிவபிரகாஷ். இப்போதைக்கு ஒரு 25 ஸ்கூல் கலந்துருக்கேன். ஸோ அடுத்த வருஷம் வரப்போகிற ஈவெண்ட்டில் இன்னும் நிறையா தமிழ் ஸ்கூலில் கலந்துக்கணும்னு என்னோட ஆசை ஆவா. அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவை ரொம்ப பெருகிட்டே போகுது. 37.3 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஸோ நம்ம பிள்ளைங்க இதில் பின்தங்கியிருக்காது. அவங்க ஆர்வத்தோட இன்னும் அவங்க ஆர்வத்தை தூண்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுற ப்ரோக்ராம்லாம் இன்னும் மேலே செய்யணும். இன்னும் நிறையா ப்ரோக்ராம் இந்த மாதிரி கொண்டாடணும். தேசிய லெவலில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கை. இந்த போட்டியில் மலேசியா முழுவதிலுமிருந்து தமிழ் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஏசிய பசிபிக் பல்கலைக்கழகத்தின் நிபுணத்துவம் வாய்ந்த நடுவர் குழுவின் பங்களிப்பு இந்த நிகழ்வின் தரத்தை உயர்த்தியது. இதுபோன்ற போட்டிகள் செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஆர்வத்தை தூண்டுவதோடு மட்டுமல்லாமல் மலேசியாவின் இலக்கவியல் கல்வி இலக்குகளை அடையவும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவுகிறது என்று தெரிவித்தார் STH ICT கன்சல்டன்ட் நிர்வாக இயக்குனர் சசிகுமார். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த உலக அளவில் வேகமாக வர்றதுனால என்ன பயப்படுறாங்கனாக்கா, இது நம்மளுக்கு ஆபத்தாக முடிஞ்சிருமோ, மனித குலத்துக்கு இது ஒரு ஆபத்தாக முடிஞ்சிருமோன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஆக்சுவலி இந்த AI மனிதனுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இது எப்படி நான் அதை சொல்கிறேன்னு கணினி சம்பந்தமான எந்த விஷயமா இருக்கட்டும், அது நம்ம தொடும்பொழுது அதில் AI இருக்குது, புகுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அந்த AI அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்கிரேட் பண்ணதுனால என்ன நடக்குதுனாக்கா, அது நம்மளுக்கு நிறைய உதவி செய்யுது. எப்படி உதவி செய்யுதுன்னா, ஆப்ரேட் பண்ணும்போது அதை அசிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒன்று. ஓகே, அடுத்தது AI கடல் போன்றது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கடல் போன்றது. ஆனால் AI போகாத இடம் இல்லை. எல்லா துறைகளிலும் AI புகுத்தப்பட்டிருக்கு. இது கணினி துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், ஸோ இன்னும் பல துறைகள், விளையாட்டு துறைகள் எல்லாத்துலேயும் AI ரொம்ப பரவலாக ஆக்கிரமிச்சிருக்கு. ஸோ இது கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன்னு சொன்னாக்கா, இன்னும் ஒரு 5 வருஷத்தில் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உதவியாக நம்மளுக்கு கிடைக்க போகுது. எப்படி கிடைக்கும்னு சொன்னாக்கா, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை நண்பனாக இந்த AI திகழ்வது. இலக்கவியல் கல்வியறிவை வளர்ப்பதற்கும் ICT கல்வியை நாடு முழுவதும் உள்ள 25 தமிழ் பள்ளிகளுக்கு கொண்டு செல்வதற்கும் STH ICT கன்சல்டன்ட் மேற்கொண்ட முயற்சிகள் செயற்கை நுண்ணறிவின் முக்கியத்துவத்தையும் அது எவ்வாறு உலகை